இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டிபிஎஸ்ஸில் பயணத்தை தொடங்கிய மக்கள். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நேற்று கோலாலம்பூர் டிபிஎஸ் பேருந்து முனையத்தில் இருந்து 187 பொது பேருந்துகள் நாடு முழுவதும் உள்ள இடங்களுக்கு தங்களது பயணத்தை தொடங்கின. காலையில் டிக்கெட்டுகளுக்கான முகப்புகள் திறக்கப்பட்ட நிலையில் தெற்கு, கிழக்கு மற்றும் வடக்கில் உள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு செல்வதாக பயணிகள் டிக்கெட்டுகளை வாங்க வரிசையில் நிற்க தொடங்கியதை காண முடிந்தது. நேற்றும் இன்றும் 21,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக டிபிஎஸ் நடவடிக்கை பிரிவு மூத்த நிர்வாகி பிரஸ்ரல் ரிட்சான் தெரிவித்தார். இவ்வாண்டு பண்டிகை காலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்ட 140 பேருந்து நிறுவனங்களிடம் இருந்து 2,30,000 டிக்கெட்டுகளை டிபிஎஸ் ஏற்பாடு செய்தது. அவற்றில் பல்வேறு இடங்களுக்கான 79 விழுக்காடு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன. மியான்மரில் கடுமையான நிலநடுக்கம். மியான்மரின் சகாயிங்கிலிருந்து வடமேற்கே 16வது கிலோமீட்டரில் ரிக்டர் அளவை கருவியில் 7.7 பதிவாகிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 10 பேர் உயிரிழந்தனர். அதன் அதிர்வு அந்நாட்டு தலைநகர் நேபிதாவ் மற்றும் மிகப்பெரிய நகரமான யங்கூன் முழுவதும் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால் தலைநகர் நேபிதாவில் வழிபாட்டு தளங்களும் வீடுகளும் சேதமடைந்தன. நிலநடுக்கம் தரையில் இருந்து 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டது. இந்நிலநடுக்கத்தினால் மண்டாலே வட்டாரத்தில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. மண்டாலே மற்றும் யங்கூனை இணைக்கும் பல சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அல்லது துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தின் அளவு அல்லது சேதத்தின் அளவு குறித்து மியான்மர் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவில்லை. இந்த நிலநடுக்கம் மியான்மரின் எல்லைகளை கடந்தும் உணரப்பட்டது. மியான்மர் நிலநடுக்கத்தினால் பாங்காக்கிலும் தாக்கம். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்து பாங்காக்கிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் ஏற்பட்ட ரிக்டர் அளவை கருவில் 7.7 பதிவாகிய நிலநடுக்கத்தினால் இதுவரை 2 உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 7 உயிருடன் மீட்கப்பட்ட வேளையில் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் அதிகமானோர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பாங்காக்கில் கட்டுமானத்தில் இருந்த ஒரு உயரமான கட்டிடம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து மக்கள் கட்டிடங்களுக்கு வெளியே பதற்றத்துடன் காத்திருந்தனர். அதோடு பிரபலமான சத்துசாக் சந்தைக்கு அருகில் உள்ள சம்பவ இடத்திற்கு தங்கள் தரப்பு விரைந்ததாக கூறிய போலீசார் சம்பவத்தின் போது அங்கிருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டனர். நண்பகல் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு ரிக்டர் அளவை கருவியில் 6.4 பதிவாகிய வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குவாமுசாங்கில் உள்ள சில முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். ஓரிரு நாட்களில் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சிலர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கி இருப்பதால் குவாமுசாங் பகுதியில் உள்ள சில முக்கிய கூட்டரசு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலினால் வாகனங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. குவாமுசாங் கோலாலிபிஸ் எல்லையில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சிக்சூன் ஃபூத் கூறினார். கோலாலம்பூரிலிருந்து குவாமுசாங் நுழைவாயில் வழியாக மாநிலத்திற்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதே இந்நிலைக்கு காரணம் என்று அவர் கூறினார். மேலும் குவாமுசாங் கோலாலிபிஸ் எல்லையின் 2 பாதைகள் ஒரு பாதையாக தொடருவதால் அங்கு எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சிக்சோன் ஃபூ தெரிவித்தார். விதிமுறைகளை மீறிய பட்டாசு விற்பனை 2 கைது. வியாழக்கிழமை இரவு பேராக் மாநிலத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பட்டாசு மற்றும் வானவேடி விற்பனை செய்வதற்கான உரிமமும் பெர்மிட்டும் கொண்டிருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை மீறியதாக உள்நாட்டு ஆடவர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். ஈப்போவில் உள்ள 126 வணிக வளாகங்களில் மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனை நடவடிக்கையின் மூலம் சுமார் 30 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். கடந்த 1 வாரமாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் மூலம் கந்தான் மற்றும் கிளேபாங் ஆகிய இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜைனல் அபிதிங் அபங் ஜொஹாவத் தெரிவித்தார். 126 வணிக வளாகங்களில் பட்டாசு மற்றும் வானவெடி விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்ற தவறிய 4 வணிக வளாகங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. நாங்கள் 2 வணிக வளாகங்களில் இருந்து கைப்பற்றியுள்ளோம்.
ஒன்று கந்தான், மற்றொரு இடம் கிளேபாங் என்று அவர் கூறினார். அதே வேளையில் கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10,000 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு வகை பட்டாசுகளையும் வான வெடிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பெட்ரோலுக்கான உதவித்தொகை 85 விழுக்காட்டினர் பாதிப்படைய மாட்டார்கள். ரோன் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை செயல்முறையினால் 90 விழுக்காடு மலேசியர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் சாத்திய கூறுகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இந்த செயல்முறை அமல்படுத்தப்பட்ட பிறகு மக்களில் குறைந்தது 85 விழுக்காட்டினருக்கு பாதிப்பு ஏற்படாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார். நேற்று நாங்கள் 85 விழுக்காடு அல்லது 90 விழுக்காடு யாருக்கு விதிப்பது, யார் அதற்கு உட்பட்டவர்கள் என்று ஆய்வு செய்தோம். வெளிநாட்டினர் மற்றும் மிகவும் செல்வந்தர்கள் அவர்களின் ஊதியம் மற்றும் மாதம் 50,000 ரிங்கிட் என்றால் கொஞ்சம் பணம் செலுத்துவார்கள். ஆனால் மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றார் அவர். ஸ்லாங்கோஷா அலாமில் உள்ள ராஜாத்துன் ஊடா பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். இது குறித்து மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய பிரதமர் உதவித்தொகை தொடர்பான போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். மாணவர் சீருடையில் ஜாலோ கெமிலாங் சின்னம் அணியப்படுவதை விவாத பொருளாக மாற்ற அவசியம் இல்லை. கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர் சீருடையில் ஜாலோ கெமிலாங் சின்னம் அணியப்படுவதை விவாத பொருளாக மாற்ற அவசியம் இல்லை. இந்நடவடிக்கை எதிர்கால சந்ததியினருக்கு நாட்டை நேசிக்க கற்றுக் கொடுப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார். கொடி சின்னம் இலவசமாக வழங்கப்படுகிறது, அதை அணிந்து கொள்ளலாம். பல அண்டை நாடுகள் நீண்ட காலமாக இதை செய்து வருகிறது. குழந்தைகள் அந்த நாட்டை மட்டுமே நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை பற்றி யோசித்து வருகிறோம். இது ஒரு நீண்ட கால விவாதிக்கும் பொருளாக இருக்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். நீண்ட காலமாக இதை பின்பற்றி வரும் எனக்கு தெரிந்த பிற அண்டை நாடுகளை பாருங்கள் என்றார் அவர். 2025-2026 ஆண்டு கல்வி தவணையில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தலா 2 ஜாலூர் கெமிலாங் சின்னங்கள் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் ஒவ்வொரு தலைவரும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அரசியல் அல்லது மதங்களை பொருட்படுத்தாமல் இந்நாட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் ஒவ்வொரு தலைவரும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான கருத்துக்கள் வெளியிடும் போது, குறிப்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடும் போது நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் முக்தார் தெரிவித்தார். உண்மைகளை சரிபார்க்க வேண்டும். உண்மை என்னவென்றால் அது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. எனவே மக்கள் சரியான உண்மைகளை பெற வலியுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக 3R பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் முன்பு குறிப்பிட்டது போல் அது நம்மை பிரிக்க தூண்டக்கூடிய ஒரு பிரச்சனை என்று அவர் கூறினார். இந்நாட்டில் உள்ள மக்கள் பல மதங்கள் மற்றும் பல இனங்களை சார்ந்துள்ளதால் மோதல் மற்றும் விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார்.